ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நாள் வரை விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் டிசம்பர் மாதம் 8 தேதி அளவில் தனுர் ராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. இந்த செவ்வாய் என்ற கிரகம் சனியை பார்க்க போகிறார். 4வது பார்வை என்று சொல்லக்கூடிய விஷப் பார்வையாக சனி என்ற கிரகம் 10ஆம் பார்வையாக இந்த செவ்வாயை பார்க்கிறார். 2 அசுப கிரகங்களின் பார்வை ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்ய போகிறது? கடக ராசியை எடுத்துக்கொள்வோம். ரொம்ப நாளாவே நிறைய பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு இப்பொழுது நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு கடகராசிக்காரர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்குண்டான அமைப்பு அப்படிங்கிறது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது. இவங்களுக்கு இந்த செவ்வாய் அப்படிங்கிறது 5ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறது. இந்த 5ஆம் வீடு குறிகாட்டக்கூடியது பூர்வீகம், குழந்தைகள், இது சம்பந்தப்பட்ட விஷயம். 10ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய தொழில். இப்போ இந்த 5க்கும் 10க்கும் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் போய் அமரப்போகிறது. அப்போ அந்த 6ஆம் வீடு அப்படிங்கிறது பார்த்தோம்னா செவ்வாய் என்ற கிரகத்துக்கு நல்ல வீடு தான், உபஜயஸ்தானம். அந்த வீட்டில் அமர்ந்து அந்த வீட்டின் அதிபதி குரு செவ்வாயை பார்க்கிறார். இப்போ இதனுடைய பலன் எப்படி எடுக்கணும் அப்படின்னா,